ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வல்லவன் வகுத்ததடா திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நல்லது நினச்சா நல்லது மட்டுமே நடக்கும், பட் கெட்டது நினச்சா கண்டிப்பாக கெட்டது தாங்க நடக்கும். நமது எண்ணம் போல தான் வாழ்க்கை. நம்மை சுற்றி எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் நம்ம ஜென்ரலாகவே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட தான் நம்ம செயல்படுவோம். அப்படிங்கிற பாணியில தான் இந்த படத்தினுடைய திரைக்கதையை மிகவும் நேர்த்தியான முறையில் நகர்த்தி கொண்டு போயிருக்கின்றார் இயக்குனர். பணம் மட்டுமே முக்கியம் என்று நம்பி சகலவித தகுதித்திட்டங்கள் செய்யும்போது அந்த 5 பேர் பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அதே சமயம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதோடு நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் ஒருவர் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து அடுத்தடுத்து துன்ப நிலைக்கு தள்ளப்படுகின்றார். இந்த 6 பேருமே ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாதவர்கள் என்றாலும் பணம் இவர்களுக்கிடையே ஒரு மிகப்பெரிய தொடர்பை ஏற்படுத்தி உள்ளதுதான் நல்ல உள்ளத்திற்கு ஒருபோதும் தாழ்வில்லை என்ற கருத்தை சொல்லி முடித்திருப்பதுதான் இத்திரைப்படத்தினுடைய ஒன்லைனர் கதையாக அமைந்துள்ளது. கதாநாயகன் மற்றும் கதாநாயகி இல்லாமல் ஈக்குவலாக தேஜ் சரண்ராஜ், ராஜேஷ் பாலச்சந்திரன், அனன்யா மணி, சுவாதி மீனாட்சி, விக்ரம் ஆதித்யா, ரெஜின் ரோஸ் ஆகியோர் முதன்மையான வேடத்தில் மிகவும் பெர்ஃபெக்டாக நடித்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருமே அந்தந்த கேரக்டருக்கு பொருத்தமான தேர்வாக இருப்பதோடு கொடுத்த வேலையையும் குறைவில்லாமல் செய்திருக்கிறார்கள். அதிலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீதிமணியாக நடித்திருக்கக்கூடிய ராஜேஷ் பாலச்சந்திரன் மாசாக தனது நடிப்பு திறமையை காட்டியிருக்கின்றார். கேமராமேன் கார்த்திக் நல்லமுத்து தயாரிப்பாளர்களுடைய நிலையறிந்து குறிப்பிட்ட ஒரு வட்டத்திற்குள் தனது கேமராவை பயணிக்க வைத்திருந்தாலும் கதைக்கு ஏற்ப தனது பணியை சிறப்பாகவே செய்திருக்கின்றார். மியூசிக் டைரக்டர் ஷகிஷ்ணா சேவியருக்கு மெட்டமைக்க வாய்ப்பில்லை என்றாலும் காட்சிக்கு உயிரோட்டம் அளிக்கும் வகையில் பின்னணி இசையை கொடுத்து படத்திற்கு மேலும் கை கொடுத்திருக்கின்றார் என்றே நாம் சொல்ல முடியும். படத்தினுடைய முன்பாதி சோக இலையுடனே இருந்தாலும் கதைக்களத்திற்கு ஏற்றவாறு மிகவும் கச்சிதமாக கதையை நகர்த்தியிருக்கின்றார் இயக்குனர். படத்தில் வரக்கூடிய எல்லா கேரக்டர்களும் பணத்தேவை இருப்பது போல் அலைபவர்கள் கையில் பணம் வரும்போது எந்த விதமான முன் யோசனையுமே இன்றி பத்திரமோ பாதுகாப்போ இல்லாமல் பிட்டோத்தியாக கையாள்வது நமக்கு திரைக்கதைக்கு மிகவும் உள்ளோட்டமாகவே அமைந்துள்ளது. ஏமாறுபவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் என்பதை மிகவும் தென்னந்தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்றார் இயக்குனர். படத்தினுடைய மொத்த கதையை நாம் பார்க்கும்போது நல்லவர்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும், கெட்டவர்களுக்கு நிச்சயமாக கெட்டதுதான் நடக்கும் என்பதை மிகவும் ஆணித்தரமாக காட்டியிருக்கின்றார் இயக்குனர். இந்த கால தலைமுறைகளுக்கு ஏற்றபடி திரைக்கதையை அமைத்து படத்தை 2 மணி நேரமும் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். நிச்சயமாக இந்த திரைப்படம் இந்த கால இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு பிடிக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமே இல்லை. வல்லவன் வகுத்ததடா திரைப்படம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் வகுத்ததடா என்ற ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை திரைக்கதை அமைப்புடன் மிகவும் எளிய முறையில் கொடுத்த இயக்குனருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.